ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ரெண்டு விவசாயினா அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க. ஒருத்தர் பேர் முத்தையன், ஒருத்தர் பேர் சின்னையன். அவங்க ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்து வீடு ரெண்டு பேருமே. இவர் முத்தையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், நல்லா வேலை பார்ப்பார். கரெக்டாக வீட்டில் சம்பளத்தை காசு கொடுத்து வீட்டில் இருக்க ஒய்ஃபு, அம்மா, பிள்ளைய, அப்பா எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். ஆனால் அந்த சின்னையன்றவர் கொஞ்சம் சோம்பேறி, வேலைக்கு போக மாட்டார். எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு எல்லா கோர்ட்டு கேஸு தேவையில்லாமல் மற்றவங்க மேலே கோர்ட்டில் போய் கேஸை போடுறது, அப்புறம் பணம் எங்கிட்டு போகிறது, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கரெக்டாக காசு கொடுக்க முடியாமல், வீட்டில் அவருக்கு அம்மா பெட்டட் வேறு, படுத்த படுக்கையாக இருக்காங்க அவரோட அம்மா. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனால் பார்த்துக்கங்க, மளிகை ஜாமான்லாம் அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் என்னென்னா பக்கத்து ஊரில் போய் தான் வாங்கிட்டு வரணும். அதனால முத்தையனும் சின்னையன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அது அந்த காடை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஊரில் போய் காடை கிராஸ் பண்ணி பக்கத்து ஊரில் போய் எல்லா ஜாமான்லாம் வாங்கி மூட்டை கட்டி தலையில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துடுவாங்க வீட்டுக்கு. அப்படி ரெண்டு பேரும் அது மாதிரி ஜாமான்லாம் வாங்கி மூட்டை கட்டி தலையில் வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது முத்தையன் சொல்கிறாரு, நீ கேள்விப்பட்டியா, நம்ம நாட்டு மன்னர் கூட, நம்ம நாட்டில் பக்கத்து நாட்டு மன்னர் சண்டை போட போகிற, பெரிய சண்டை வரப்போகுது, போர் வரப்போதான், வார் வரப்போகுது, உனக்கு தெரியுமா அப்படின்னு. வந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன, வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து முத்தையன் சொல்கிறாரு, என்ன தெரியுமா, மழையே பெய்ய மாட்டேங்குது, அதனால சரி பயிரெல்லாம் விளைஞ்சி வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறாரு. அதுக்கு சின்னையன் சொல்கிறாரு, அதுக்கு என்ன, இங்கே மழை வருதான்னு பார்ப்பேன், இல்லாட்டி நான் என் குடும்பத்தோட பக்கத்து ஊருக்கு போயிடுவேன், மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்படி பேசிகிட்டே வரும்போது அவரோட சின்னையனோட சொந்தக்காரர் ஒருத்தர் வரார் வண்டியில், மாட்டு வண்டியில். அவர் மாட்டு வண்டியில் அவர் ஏறிட்டு போயிட்டார். முத்தையனை தனியாக விட்டுட்டு அவர் ஏறி போயிட்டார். இப்போ முத்தையன் தனியாக நடந்து வந்துட்டுருக்கிறாரு, தலையில் மூட்டை. நல்ல ஈவினிங், ஒரு மாதிரி வெளிச்சம்லாம் மங்கி போயிடுச்சு, ஈவினிங் இருட்டாகிற சமயம். கால் ஒரு பெரிய கல் தட்டி டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தால் தலையில் இருக்க ஜாமான் எல்லாம் செதறி போச்சு. என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு எடுக்கிறாரு. எடுத்து மூட்டை கட்டும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் கிடக்கு. அது தாமிரத்தில் ஆனது. தாமிரம்னு ஒரு உலகம், தங்கம், வைரம், இது மாதிரி தாமிரம்னு ஒரு உலகம். அதில் ஒரு ரிங் இருக்குது. இன்னொரு மோதிரம் இருக்கே அப்படின்னு கையில் போடுறாரு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒளி வருது. அந்த ஒளின்னா ஒரு பெரிய அரண்மனை, பங்களா மாதிரி இருக்கு. ஆகா, என்னது இந்த இடத்துல நம்ம பார்த்ததே கிடையாது, இவ்வளோ அழகான அரண்மனை இருக்கே அப்படின்னு பார்க்குறாரு. மறுபடியும் மோதிரத்தை கலட்டுறாரு, அந்த அரண்மனை மறைஞ்சு போச்சு. ஐயோ என்னடா இது, மறுபடியும் இந்த அரண்மனை மறைஞ்சு போச்சுன்னு, சரி இந்த மோதிரத்தை அடுத்த விரலில் போடலான்னு அடுத்த விரலில் போடுறாரு. மறுபடியும் இந்த ஒளி வருது, அங்கே ஒரு பெரிய அரண்மனை வருது. இவருக்கு பார்த்தவொடனே சரி போய் பார்ப்போம், இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு போகிறார். போனால் அந்த பெரிய அரண்மனை வாசலில் 3 யட்சிகள், 3 பொண்ணுகள் உட்காந்துருக்காங்க. அந்த 3 பொண்ணும் நீ ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு. இல்லை, அரண்மனை ரொம்ப அழகாக இருக்குது, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் உள்ளெல்லாம் போகக்கூடாது, நாங்கள் 3 வரம் தருவோம், அது வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு. இல்லை வேணாம், நான் சுற்றியே பார்க்கல, எனக்கு வரமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. உடனே இந்த யட்சிகள் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் வரம் கொடுக்க வேண்டிய 3 வரம் நாங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக, அதனால் இந்த வரத்தை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதில் உதயான்னு முதல்ல யட்சி பேர் உதயா, இன்னொன்று பேர் சந்தியா, இன்னொன்று பேர் நிஷா. அந்த பேர் 7 தடவை சொல்லிவிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேட்கலாம், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேரும். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உதயா 7 தடவை சொல்லிவிட்டு, எங்கள் நாட்டு மன்னன் கூட பக்கத்து நாட்டு மன்னன் சண்டை போடக்கூடாது,
போர் வாரே வரக்கூடாது எங்கள் நாட்டில், ஓடி போயிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த உதயான்ற எச்சியும் ஓகே நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும், நீ எவ்வளவு நாட்டுப்பற்று உள்ளவனு தெரியுது, நாட்டு மேலே நீ எவ்வளோ பிரியமாக இருக்கேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சந்தியா நீ 7 தடவை சொல்கிறார். எங்கள் ஊரில் மழை பெய்யும், ரொம்ப அதிகமாக மழை பெய்யவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் மழை பெய்யக்கூடாது. எங்கள் வயல் வரப்பெல்லாம் எங்கெல்லாம் செழிப்பாக பச்சை பசேன்னு இருக்கணும் எங்கள் ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சந்தியா எச்சியும் ஓகே அதே மாதிரி இருக்கட்டும், நீ இயற்கை மேலே உன் நிலத்து மேலே நீ எவ்வளவோ பற்றாக இருக்கேன்னு தெரியுது, அதை எவ்வளோ முக்கியமாக நினைக்கிறேன்னு தெரியுது, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி 7 தடவை சொல்கிறாரு நிஷான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அம்மா அப்பா ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உனக்கு நடக்கும், நீ தைரியமாக போன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை மறைஞ்சிருது. உடனே வீட்டுக்கு ஒய்ஃப்ட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபு அந்த மோதிரத்தை வாங்கி கண்ணில் எல்லாம் இப்படி வச்சு கொண்டு போய் பூஜை ரூமில் போய் வைக்கிறாங்க பத்திரமா. இதை யார் ஒட்டு கேட்டுட்டு இருந்தான்னா அந்த சின்னையா பக்கத்து வீட்டுக்காரன் ஜன்னல் வழியாக இவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டான். குடுன்னு ஓடுறான். ஓடி அவங்க ஒய்ஃப்கிட்ட இங்கே பாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு செப்பு மோதிரம் கிடச்சிருக்கு, அதை அவங்க ஒய்ஃப் சாமி ரூமில் வச்சுருக்கா பூஜை ரூமில், நீ போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிவிட்றான். அந்த லேடியும் அவங்க ஒய்ஃபும் வர்றாங்க. முத்தையனோட ஒய்ஃபு பின்னாடி பேக் யார்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்னையா ஒய்ஃப் மெதுவாக போய் பூஜை ரூமில் போய் அந்த செப்பு மோதிரம் தாமரை மோதிரத்தை எடுத்துகிட்டு ஓடி குடுக்குன்னு சின்னையாட்ட கொடுத்துட்டாங்க. சின்னையா சொல்கிறாரு, நான் அதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த எச்சிகள்கிட்ட போய் வரம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி அரண்மனையில் 3 எச்சிகள் இருக்காங்க. உடனே வேகமாக போகிறார். ஏய் நில்லு நீ யார், எதுக்கு இவ்வளோ வேகமாக வர அப்படின்னா, அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எனக்கு 3 வரம் வேணும் அப்படின்னு. சரி ஓகே, ஆனால் நாங்கள் வரம் தர்றோம், நீ உன் கையில் இருக்க மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நான் வரத்தை இங்கே கேட்க மாட்டேன், நான் வீட்டில் போய் தான் கேட்பேன், என்னோடய ஒய்ஃபு எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, அங்கே போய் தான் நான் வரம் கேட்பேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எச்சிகள் மோதிரத்தை வாங்கிட்டு மறைஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு அவங்க அம்மாட்டையும் ஒய்ஃப்டையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே சின்ன அம்மா பெட் படுத்தே இருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, அந்த உதயான்னு 7 தடவை சொல்லிவிட்டு நான் 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறாங்க. உடனே அவங்க மருமகளுக்கு பயம் வந்துருச்சு. ஐயய்யே, இந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்குது, இது 100 வயசு வரைக்கும் இருந்தால் யார், நான் தானே இந்த அம்மாவை பார்த்துக்கணும், இந்த அம்மாவை சவரட்டப்பட்டது நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஐயய்யே அப்படிலாம் இல்லைத்த, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எழுந்து எந்திரிச்சு நடந்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருமக சொல்லிட்டாங்க. டபார் இந்த பாட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோடனே இவருக்கு அடடா, அம்மாவும் ஒய்ஃபும் அவங்க வரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவத்தில் இந்த வீடே இடிஞ்சு விடட்டும் அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாரு. உடனே அவங்க இருந்த வீடு டொம்மாருன்னு இடிச்சு போகுது. எப்படி இருக்கு பாருங்க, என்ன வீடு இல்லை. இப்போ அவங்க அம்மாலாம் நடக்கிறாங்க, ஒய்ஃபை அம்மாவையும் எல்லாரையும் ஊரில் குடும்பத்தை கூட்டிகிட்டு இனிமேல் இந்த ஊரில் இருக்கவே கூடாது, நம்ம கிடைச்ச வரத்தையும் தப்பாக யூஸ் பண்ணிட்டோம், நம்ம இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடலான்ட்டு எல்லா குடும்பத்தையும் கூட்டிகிட்டு சின்னையா வேறு ஊருக்கு போயிட்டார். கிடைச்ச வரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டார். அப்படி தானே? அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ரொம்ப ப்ராட் மைண்டாக இருக்கணும். தனக்கு என்ன வேணும், தன்னை பற்றி நினைக்காம மற்றவங்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு யோசிக்கணும். அவர் நாட்டை பற்றி யோசித்தார், மழையை பற்றி யோசித்தார், அவங்க குடும்பத்தில் இருக்கிறத வச்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சார். அதனால் அவருக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்தது. சரியா? நம்ம எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறை எண்ணங்களோடு இருக்கணும். சரியா? அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே குட்டாக தான் நடக்கும். சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.